பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நீங்களாய் இருந்தாலும், இயேசுனா யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்ற யாரா இருந்தாலும், இங்க வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, பட்சபாதம் இல்லாத தேவன், இயேசுவே என்று கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமாதானத்தையும் மனதுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கும் கூட எவ்வளவோ நான் சொத்து சேர்த்து வச்சுட்டேன், எவ்வளவோ சம்பாதிச்சுட்டேன், ஆனா என் பிள்ளைகளால எனக்கு நிம்மதி இல்லை, என் மனைவியால எனக்கு நிம்மதி இல்லை, என்னுடைய கணவர் என்னை டார்ச்சர் பண்றாரு, நிம்மதி இல்லை, குடிச்சிட்டு வந்து ரொம்ப கலாட்டா பண்றாரு, அதனால எனக்கு நான் நிம்மதியாவே இல்லை, என் மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு காணப்படுகிறதான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் உங்களை படைத்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க வருத்தத்தோட இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பல. நீங்க வருத்தப்படணும்னு சொல்லி, நீங்க அந்த பாரத்தை சுமக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காலம் விரும்பல. நீங்க பாரத்தை சுமக்க வேண்டாம், நீங்க வருத்தப்பட வேண்டாம், அதெல்லாம் என்னுடைய பாதத்துல வச்சிடுங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தின் வழியாக உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் வருத்தப்படுகிற யாரா இருந்தாலும், சுமக்க முடியாத, ஐயோ எனக்கு ஏன் இவ்வளவு பாரம், எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை, எங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்தா எனக்கு இவ்வளவு வேதனை வந்திருக்காதே, எனக்கு இவ்வளவு பிரச்சனை வராதேன்னு சொல்லி ஏக்கத்தோடு கலக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்துல இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, இந்த அடியாளுக்கு ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல் தாரும் என்று சொல்லி, உம்முடைய பிள்ளையாகிய எனக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இதுவரை காணாத இளைப்பாறுதலை, இதுவரை காணாத சமாதானத்தை, இதுவரை பெற்றிராத ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்தி மகிழ பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இசப்பா, நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மால் படைக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே எந்த விஷயத்துல வருத்தத்தோடு பாரத்தோடு காணப்படுகிறார்களோ ஆண்டவரே, அப்பா, இந்த பிள்ளைகளுடைய வருத்தங்கள், வேதனைகள், ஆண்டவரே, இந்த பாரங்கள், அதையெல்லாம் ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் நிம்மதியையும் கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை நீர் தருவீராக ராஜா. உடைய ஜனங்கள் இளைப்பாறுபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, அப்பா, நீர் அவர்களை ஆற்றி தேற்றி மனதுக்கு சமாதானத்தையும் குடும்பத்திலே நிம்மதியாய் வாழ கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களுடைய இருதயத்தில் உள்ள எல்லா பாரங்களையும், குடும்ப பாரங்களையும் ஆண்டவரே அப்பா நீரை எடுத்து போட்டு ஆண்டவர் அவர்களுக்கு நீர் உதவி செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த காரியத்தில் வருத்தத்தோடு மனபாரத்தோடு காணப்படுகிறீர்களோ ஆண்டவர் அந்த விஷயத்தில் அந்த பாரம், அந்த வருத்தம் எல்லாவற்றையும் நீக்கி தேவன் உங்களுக்கு நீடிய சமாதானத்தையும் சாந்தமுள்ள அமைதியுள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.